அன்மக்களே, தவக்காலம் தொடங்கிவிட்டது. எல்லோரும் அருமையான பக்தி முயற்சிகளை செய்து கொண்டிருப்பீர்கள். சிலுவை பாதைகளிலே மிகவும் ஆர்வமாக பக்தியாக பங்கெடுத்துக் கொண்டிருப்பீர்கள். எந்த விதத்தில் உதவி செய்யலாம் என்றெல்லாம் உங்கள் மனம் திட்டமிட்டு கொண்டிருக்கும். ஏழைகளுக்கு எப்படி உதவி செய்யலாம், அன்பியத்தில் எப்படி உதவி செய்யலாம், பக்கத்து வீட்டுக்காரருக்கு எப்படி உதவி செய்யலாம், எந்த விதத்தில் தர்மம் செய்யலாம் என்பதெல்லாம் நினைத்து கொண்டிருப்பீர்கள். நல்லது, அது சிறப்பானது. சிறப்பாக செய்யுங்கள். நாம் செய்ய வேண்டிய அருமையான ஒரு செயலும் உண்டு. இந்த தவக்காலத்தில் நம்முடைய வார்த்தைகள் அது பலருக்கு நிம்மதியை கொடுத்தது என்று சொன்னால் அதுவே சிறந்த தருமமாக இருக்கிறது. நாம் பேசுகிற வார்த்தைகள் பிறருக்கு நிம்மதியை கொடுக்கிறது என்று சொன்னால் அதுவே சிறந்த தர்மம் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். பொருட்கள் வழியாக நாம் தர்மம் செய்யலாம். உடைகள், ஆடைகள் இவற்றின் வழியாக பிறருக்கு தர்மம் செய்யலாம். இப்போது இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய வார்த்தைகள் வழியாகவும் தர்மம் செய்யலாம். நம்முடைய வார்த்தைகள் பிறருக்கு வாழ்வை கொடுத்த என்று சொன்னால், நிம்மதியை கொடுத்த என்று சொன்னால் அதுவே மிக சிறந்த தர்மமாக நாம் பார்க்கலாம். ஆகவே பல்வேறு முறைகளிலே சிறப்பாக முயற்சி எடுத்து இந்த தவக்காலத்தை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று சிறப்பு கவனம் எடுத்துக் கொண்டிருக்கிற நீங்கள் இதிலும் கவனம் எடுத்து என்று சொன்னால் சிறப்பாக வாழ்க்கை இருக்கும். ஆகவே இதிலும் கொஞ்சம் கவனம் எடுங்கள். உங்கள் வார்த்தைகளால் பிறருக்கு நிம்மதி கொடுங்கள். உங்கள் வார்த்தைகளால் பிறர் எழுந்து நிற்கட்டும், ஒளி வீசட்டும், பிரகாசிக்கட்டும். அதற்கான அருமையான வார்த்தைகளை கண்டுபிடிங்கள். அதற்கான அருமையான வார்த்தைகளை உங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். உரையாடல்களில், உங்கள் வாழ்க்கை அனுபவத்தில் பயன்படுத்துங்கள். உங்களை பார்க்கிற மனிதரிடத்திலே பயன்படுத்துங்கள். உங்கள் குடும்ப, சொந்த, இரத்த உறவுகளிலே, அன்பியங்களிலே, உங்கள் பங்கிலே பயன்படுத்துங்கள். உங்கள் வார்த்தைகள் நிம்மதியை கொடுக்கட்டும். அவர்கள் பெறுகிற, மற்றவர்கள் பெறுகிற நிம்மதி வழியாக உங்கள் வாழ்க்கையிலும் கடவுள் நிச்சயமாக நிம்மதியை தருவார். ஆகவே நிம்மதியான நாளாக இந்த நாள் இருக்கட்டும். அதற்காக உங்கள் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். வார்த்தையாக இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.